வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த வேளையில் எல்லா கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி மற்றும் பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூட்டணிகள் முடிவடைஞ்ச அதுக்கப்புறமேலு ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவாக நிறைய நடிகர் நடிகைகள் தங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி தாக்கி பேசுகிறதும் விமர்சனம் பண்ணுறதும் அவங்களுடைய திட்டங்கள் முழுமையடையாமல் இருக்கிறத சுட்டி காட்டுறதுமா இந்த மாதிரி போயிட்டுருக்கிற இந்த நிலைமையில் திமுகவை பற்றி அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்பியான சிவி சண்முகம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொன்ன ஒரு குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு நடிகையை பற்றி இந்த அளவுக்கு நீங்கள் எப்படி தரக்குறைவாக பேசலாம், அவங்களும் ஒரு பெண் தான், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு பெண் கூட ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மட்டும் நீங்கள் எப்படி பார்த்து அவங்கள தரக்குறைவாக பேசலாம்? அவங்க ஒரு பெண், அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஏன் நினச்சி பார்க்கல? இந்த மாதிரி தரக்குறைவாக செஞ்சு தான் நீங்கள் உங்களுடைய கட்சிக்கு விமர்சனம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பலத்த எதிர்ப்பு இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு கிளம்பியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நடிகர் சங்கத்தை சேர்ந்த விஷால் இதை பெரிய விஷயமா கருதி அவர் சவுத் இண்டியன் அந்த ஆக்டர்ஸ் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அந்த விதத்தில் ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை ரொம்பவும் முனைப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவுக்கு ஆதரவாக அவர் வெளியிட்ட இந்த அதிர்ச்சி வீடியோ தான் இன்னைக்கு இணையதளத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே ரொம்பவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவை சேர்ந்த ரொம்ப பிரபலமான சிவி சண்முகம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகளுக்கு எதிரான தன்னுடைய கட்சியோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். ஆனால் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கனவை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அமல்படுத்திட்டு வராரு. என்னுடைய கனவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு நயன்தாரா வேணும், அதை உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கிறாரு. அதுதான் இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிருக்குது. உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னா உங்களுடைய கட்சியோட நல்ல கொள்கைகள் திட்டங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின விஷயங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு தாராளமாக எடுத்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற நிறை குறைகளை நீங்கள் சுட்டி காட்டியிருக்கலாம். நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படிங்கிற உங்களுடைய பாசிட்டிவ் விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அது இருக்க ஒரு நடிகையை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவும் அசிங்கமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க நடிகை அப்படிங்கிறத விட ஒரு ஃபேமிலி உமன், அது இல்லாமல் 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறாங்க. அந்த ரீதியில் நீங்கள் அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது மொத்த தாய்க்குலத்தையே அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்கள் இந்த விஷயத்தை சுட்டி காட்டிட்டு வராங்க. இதில் குஷ்புவாக இருக்கட்டும், ராதிகா சரத்குமார் ஆகட்டும், கனிமொழி எம்பியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை சுட்டி காட்டிட்டு வர இந்த விஷயத்தில் சவுத் இண்டியன் ஆக்டர் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற விஷால் இந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசியிருக்கிறது தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க நடிகை அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒரு குடும்ப பெண், அது இல்லாமல் 2 குழந்தைங்களுக்கு அம்மா. நீங்கள் அவங்கள எந்த மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுறது அப்படிங்கிறது மொத்த பெண் குலத்தையே பேசுறதுக்கு சமம் தானே. உங்களுக்கு பேசுறதுக்கு வேறு விஷயங்களே இல்லையா? உங்கள் கட்சியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுங்கட்சியை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் சுட்டி காட்டலாம். இப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு பெண்ணை வச்சு தான் உங்கள் கட்சியோட பிரச்சாரத்தை நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக ஸ்டார்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு அடியும் இன்றைக்கி ஏடிஎம்கே மேலே விழுந்திருக்குது. பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண இந்த கொஞ்ச நாள்லேயே ஏடிஎம்கே மேலே விழுந்த இந்த அடி பெரிய விஷயமா பார்க்கப்படுது. பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி செயல்களை தான் ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அதாவது அரசியல் பெண் பிரமுகர்கள்லாம் இந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கனிமொழி எம்பி, ராதிகா சரத்குமார் ஆகட்டும், பிஜேபியை சேர்ந்த குஷ்பு ஆகட்டும், இவங்க எல்லாருமே பேசின விஷயங்கள்லாம் இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்குது. அதை விட விஷால் சொன்ன விஷயம் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க எல்லா ஃபேன்ஸும் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா டிஎம்கேக்கு ரொம்ப சாதகமான ஆள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த விஷயம் இவ்வளோ தூக்கி பிடிச்சி பேசப்படுது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்களாம் எங்கே போயிட்டீங்க? அப்போ எங்கே போச்சு இந்த சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி எங்கே போயிருந்தாரு? இப்போ தான் அவருக்கு பாதை தெரிஞ்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜயோட ஃபேன்ஸ் இந்த விஷயத்தை ரொம்ப பெருசு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நடிகையை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை பிரமுகர்கள், இத்தனை பேர் இந்த விஷயத்தை பேசுகிறீங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி சவுத் இண்டியன் ஆக்டர் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன், இதை கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
விஷால் சொல்றாரு. ஆனா, ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ ஜனநாயகன் பிரச்சனை அப்போ நீங்கலாம் எங்க போயிருந்தீங்க? ஒரு தனிநபருக்கு ஆப்போசிட்டா மொத்த திரையுலகமும் அப்போ திரண்டு இருந்ததுல்ல. இன்னமும் அதனுடைய ரிலீஸ் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய விஷயமா தான் போயிட்டுருக்கிற இந்த நிலைமையில, நீங்க எப்படி இந்த நடிகையோட பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில தூக்கி பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சரான உதயநிதிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படிங்கிறதுனால மட்டும் தான், அவங்களுடைய விஷயம் இன்னைக்கு இவ்ளோ தூக்கி பேசப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வச்சு இந்த பிரச்சாரத்த ரொம்ப சூடு பிடிக்க வைக்க போறாங்க டிஎம்கே அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும், ஒரு நடிகைய பத்தி பேசினது தப்பு. கண்டிப்பா சி.வி. சண்முகம் மன்னிப்பு கேட்டே ஆவணும் அப்படிங்கிற பலத்த கண்டனமும் இன்னைக்கு மகளிர் அமைப்புகள் மூலமா எழுந்திருக்கிறது தான் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நடிகை நயன்தாரா சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமூகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகையா இன்னைக்கு நயன்தாரா வலம் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு ரூ. 10,00,00,000 சம்பளம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் வர ஆட் ஷூட்டுக்கு ரூ. 2,00,00,000 முதல்ல சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரி தென்னிந்தியாவோட ரொம்ப மிக பிரபலமான நடிகையை பத்தி ஒரு எம்பி தப்பா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வர இந்த நிலையில அவர் வந்து பேசுனது ரொம்ப தப்பு. கண்டிப்பா அதுக்கு நடிகர் சங்கம் மூலமா கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும், கண்டிப்பா இதுக்கு பகிரங்க மன்னிப்பு ஏடிஎம்கே சைட்லேருந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நயன்தாரா இன்னைக்கு ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 200, 300 கோடிக்கு மேல சொத்து வச்சுட்டு இருக்கிற இன்னைக்கு டாப் லீடிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது. நயன்தாரா வந்து லீடிங் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாம இன்னைக்கு பெரிய என்டர்பிரனராவும் இருந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவங்க நெறைய பிராண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயம் தான் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வுமன் என்டர்பிரனர், அதாவது பெஸ்ட் வுமன் என்டர்பிரனர் அவார்டும் வாங்கியிருக்கிற நயன்தாரா இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலரோட விமர்சனங்கள பத்தி நான் எப்பவுமே தலையிடுறதில்ல. அத பத்தி நான் பெருசாவும் எடுத்துக்கிறது இல்ல. நான் என்னுடைய பாதைய போட்டு நான் அதில தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எனக்கு சரியில்லாத நபர்கள நான் எப்பவுமே என்னுடைய வழியிலேருந்து தள்ளி வச்சுருவேன். அவங்க கிட்டயும் நான் போக மாட்டேன். அவங்க சார்ந்த விஷயங்கள்லயும் நான் தலையிட மாட்டேன். அந்த மாரி தான் நான் வந்து படிப்படியா முன்னேறி போயிட்டுருக்க சில விஷயங்கள நான் தவிர்த்துட்டு தான் வரேன். அது அந்த வகையில தான் இந்த விமர்சனங்களையும் நான் பார்க்குறேன். விமர்சனங்கள் எப்படி மனுஷனுக்கு நல்லதா அமையும். கண்டிப்பா அது நம்ப வளர வளர நம்ம மேல விமர்சனங்கள் தானா வந்து விழுந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பட்சத்தில எனக்கு இந்த மாரி விமர்சனங்கள் ஒரு 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 வரையில பார்த்தா என்னுடைய படிக்கட்டுக்கு இது வந்து முன்னேறதுக்கு இன்னொரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நான் வந்து இந்த விஷயத்த பெருசா நினைக்கல. ஆனா, எனக்காக இத்தன பேர் ஆதரவு குரல் குடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நயன்தாரா இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு டிஎம்கேவோட துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோட வேண்டப்பட்டவங்க அப்படிங்கிறதா ஒரே காரணத்தால மட்டும் தான் இன்னைக்கு நயன்தாராவோட விஷயம் இந்த அளவுக்கு சமூக வலைத்தள அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. சாதாரண பெண்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு வர இந்த நிலையில ஒரு நடிகைக்குனா மட்டும் எப்படி இப்படி வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் விஷால் முதற்கொண்டு நிறைய பிரபலங்கள் மேல முன்வைக்கப்படுறது தான் ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் கிடையாது. நயன்தாராவோட இந்த விஷயம் சர்ச்சைக்குரிய விஷயமா மாறினதை அடுத்து ஏடிஎம்கே சைட்ல இருந்து இன்னும் ஒரு பலத்த மன்னிப்போ இல்ல வேற எந்த விஷயமோ இன்னும் வராததா இன்னும் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்குது. இந்த வகையில கூட்டணி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய அஃபிஷியலான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு.